என்னடா இன்னைக்குன்னு பார்த்து ஷோ பண்ணுற ஒருத்தனை கூட ஆனால் பொண்ணுங்கள் தான் நம்மளோட இருக்க மாட்டேங்குது. வர்ற ப்ரெசென்ட்டு கூட நம்மளை விட்டுட்டு தாங்க போய்கிட்டு இருக்காங்க. இவனை கூப்பிட்டு எடுத்தேன் வருவானா தெரியல, ஏதாச்சும் போய் சொல்லி கூப்பிட்டு எடுப்போம். ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கேன். இங்கே தானே? ஐடிஎல்ல தான் இருக்கேன், நான் வேலையில் இருக்கேன். ஐடிஎல்லையா? சரி, கொஞ்சம் எஸ்டி ஸ்டுடியோ பக்கம் வரீங்களா? அதுக்கு வாங்களே. அது கொஞ்சம் கீழே விழுந்து கிடக்குறேன், தூக்கி விடுங்க. ஐயோ, இவ்வளோ நல்ல செய்தி சொல்லியிருக்கேன். வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கு? எப்படின்னா இது தரையா நானா? நீ 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 நான் ஓரளவு இருக்கேன், தரை நான் உடஞ்சிருச்சு. இந்த அதுக்கு தரையா நல்லா இருக்கு. சரி, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா இது கூப்பிட்டேன், ஆஸ்பத்திரி போகணும். போகணும்னா இருப்பாரேன். இன்னும் ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு போகும். என்ன உதவி? ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு. என்ன ப்ரோக்ராம் பண்ணி? இது தெரிஞ்சுங்களா விடுங்க. ஹலோ, அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டுப்பா. முடியாதுடா, ரொம்ப லேட் பண்ணி கொடுனா இருந்தா இருக்கு. இந்தா பண்ணி சார், இந்தாங்க பண்ணி கொடுங்க. நான் போயிட்டு வரேன். சின்ன கல்யாணம் கழிச்சு விட்டீங்க. இதை வச்சு இதை நல்லா பண்றியே, இதை அப்படியே ஷோல பண்ணு. கெஞ்சி கேட்கறதுனால ஒரு 100 ரூபா கொடு. சரி சரி, இரு பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இன்ட்ரோடக்ஷன். ஹலோ வணக்கம் ladies and gentlemen, why not coming, not coming, why are you not coming to this show அப்படின்னு கேட்டு சொல்ல மறுபடியும் I'm coming, this is standingல விடுங்க with me. ஸோ என் கூட உட்காந்துருக்கிறதே ஆறுலே. சரி, நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா ஷோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஏதாவது சொன்னியா? என்ன மாதிரி? ஆமாம், ஸ்பான்சர் இருக்காங்க. ஸ்பான்சர் தான் வாழ்கிறோம். ஓ, ஸ்பான்சர் கேட்க வாங்க தான் இப்போ ஸ்பான்சர். ஐ லவ் யூ, ப்ளீஸ் கண்டினியூ. சரி, இன்றைக்கு ஷோக்கு ஸ்பான்சர் வாங்கிட்டு இருக்கோங்க. 30 வருஷமாக நம்மளோட இருக்கவங்க இயற்கையாக கிடைக்கிற மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்தி சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நவீன இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி நமக்காக நம்ம கல்ச்சர்லேயே வர இதுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அவங்க? யாரு? விஜயா ப்ராடக்ட்ஸுங்க. ஓ, அதாவது தூய்மையான கலப்படம் இல்லாத சமையலுக்கு ஏற்ற பொருட்களை வந்து நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து விஜய் ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. ஏன்னா வந்து ஆத்தென்டிக்காக ஸ்ரீலங்கானா வந்து அவங்க வந்து உங்களுக்கான குக்கிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்குங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஷோவுக்கு இன்ட்ரடக்ஷன் நீங்கள் இணைந்திருப்பது ட்ரெண்டிங்ல விடுங்க. என்ன குறை என் உடம்புக்கு என்ன குறை? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாயை தோற. இப்போ நான் இவருக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த அற்புதமான மருந்து எது என்றால் வெட்டினரி ஆஸ்பத்திரியில் முதலை கொண்டு மூடுங்க சார் காட்டுப்பன்றி வரைக்கும் வாய்களை ஒட்ட வைக்கும் வித்தியாசமான கண்ணை அண்ணனின் வாயில் பயன்படுத்தியிருக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அண்ணன் வாய் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஓப்பன் பண்ணால் பரலோகம் போயிடுவார். போச்சா போச்சா வாய்ஸ் போச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்த நம்ம போகிறது எங்கன்னு சொல்லி ஒன்னால தான் பேச முடியாது, பாவம் வாய் இல்லா ஜீவன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு அக்கா ஒரு அண்ணன் அதுக்கப்புறம் யாரெல்லாம் தெரியாது சொந்தக்கார பசங்கள்லாம் கூட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. சொல்லாமலே படத்துல லிவிங்ஸ்டன் மாதிரி ஆயிட்ட நீ. அடுத்தது சூப்பரா அடடா மல்லடா அந்த பாட்டு வர போதா? உண்மையா இருந்தா நல்லா பேசுறடா. சரி, வருது பாருங்க. இங்கேயும் காதல் போடுவோமா? அதை என்ன பாட்டு பாருங்க. எங்கேயும் காதல். காலிலேருந்து 5 ரூபா காய் நான் காலிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து எங்கேயும் காதல் தேவை நமக்கு. ஒரு பொறுப்பு ஏதாச்சும் பண்ணுறா. 5 ரூபா காயின் தேடுறது எவ்வளோ முக்கியம் தெரியுமாடா? 2 5 ரூபா இருந்தால் ஒரு பிளேண்டி குடிப்பேன்டா, 3 5 ரூபா இருந்தால் ஒரு டீ குடிப்பேன்டா, 5 5 ரூபா இருந்தால் ஒரு வடை சாப்பிடுவேன்டா. 5 ரூபா எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா? 5 ரூபா பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு அங்கே பாடுற ஒரு பொண்ணு உடனே பார்த்துக்கிட்டு. யாரு அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பொண்ணு இல்லை, அது ஆண்டி தான். கண்ணு இல்லடா, ஆயாதான். கண்ணு தெரியாதுடா அவளுக்கு. பாவம் பாட்டி கண்ணு தெரியாதா? பாட்டி பாட்டிமா அந்த சைட் போங்க. எதுக்கு வந்துக்கிறாங்க? ஆரோக்கியம் ஷோக்கு வந்திருக்காங்க. ஆரோக்கியமே இல்லாத என்ன பண்றது? எதுக்கு சிரிக்கிற? வா அடுத்த ப்ரோக்ராம் வச்சு அடுத்த ப்ரோக்ராம் போறதுக்கு டைம் இருக்கு. அந்த பாட்டு வந்துட்டு. ஆமா, இங்கேயும் காதல் அப்படி சேர்த்து மாசப்பானு பாடுறாங்க. ஒரு அக்கா ஒரு அண்ணன் மாசப்பானுவா அந்த பொண்ணு மாசப்பானு. நேற்று போலே வானம் அட இன்றும் கூட நீலம். ஓகே, அதாவது இன்னைக்கு வந்து நான் உனக்கு ஏதாவது ட்ரெயின் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆக்சுவலாக உனக்கு வந்து இப்போ பரவாயில்ல புல்லட் ட்ரெயினா இல்லாட்டி இந்த ட்ரெயின்? எது சரக்கு ட்ரெயினில் ஏற வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? ஏறலாம். ஓகே, கையை ஃபர்ஸ்ட் மேலே தூக்கு. மேலே தூக்கு. மேலே தூக்கணும். இப்போ வந்து மார்ச் தானே, இப்போ தூக்க முடியாதுன்னு ஏதாவது மொக்க காமெடி எடுத்தேன்னா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கு. வெரி நைஸ். ஓகே, என்ன இது டெய்லர் செப்பல் வச்சு இதெல்லாம் நான் எப்படி மேலே தூக்கியிருக்கேன்?
அளவாடா எடுக்க போறேன் கையை கீழே இருக்குடா. சரி இது வந்து இந்த துண்டை மட்டும் லைட்டாக அப்படி மேலே தைச்சிங்கன்னா சரி. ஏன்னா பூனை பையனை தைச்சது வந்து கொஞ்சம் லென்த்தாக. அதோட சேர்த்து வேற ஏதாவது சேர்த்து தைப்பேன் பரவாயில்லையா? தைங்க. வாயை தைச்சு அதுக்கு தானே கையை தைக்க சொன்னீங்க. என்ன பண்றேன்னா அடுத்து நீ பரதநாட்டியம் ஆட போற. பரதநாட்டியம் ஆடுறதுக்கு அப்படி இதுக்கு சொன்னேன். கையை மேல இந்த லெவல்ல வச்சுக்கோங்க. ரைட். கண்டியன் டான்ஸ் மாதிரி இருக்குடா. ஃபர்ஸ்ட் கண்டியன் டான்ஸ்ல இருந்து போவேன்டா. இப்போ ரெண்டு சைடுல வந்து உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எப்படி வணக்கம் சொல்லுவேன்? ரெண்டு சைடுல. இப்போ ரெண்டு சைடுல ஊர்ல ரெண்டு பேர்ல வந்து ஃபுல்லா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. சொந்தக்காரங்க வெயிட் பண்ணி நிக்கிறாங்க. எப்படி வணக்கம் சொல்லுவேன்? வணக்கம். அப்படி இல்ல. இப்போ பாரு. வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம் தல. அண்ணே வணக்கம். அப்படி ஆடிடுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குடா. அப்படிதான். ஓகே. இப்போ அடுத்து மாஸ்டரா இருக்கீங்களா நீங்க? ஊர்ல பராட்டா மாஸ்டர் எனக்கு மட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா பரதநாட்டியம் பார்க்க போறோம். பரதநாட்டியம். எஸ். மலர்களே. அது பாட்டுறா. ஆமா அந்த பாட்டுக்காரறாங்க. ஓ பாத்துட்டோம். பாத்துட்டாங்க. அர்லே இப்ப சொல்லி கொடுத்த எல்லாம் ஃபுல்லா கத்துக்கினியா? ஃபுல்லா கத்துக்கிட்டாச்சு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீ போடுற பாட்டை போடுவேன். பாட்டு நான் ஆடுவேன். அந்த மாதிரி அந்த தேவையில்ல. நம்ம விச்சுவலே தேவையில்ல. விச்சுவலே தேவை. சோ நிப்பாட்டி விட்டுரும். அது நல்லா இருக்கு. ரைட். இப்போ வந்து நீ டான்ஸ் ஓகே. பாடிக்கிட்டே ஆடணும். பாடிக்கிட்டே ஆடுனா தட்டு படம் போது படம். அதனால கொஞ்சம் தள்ளி நின்னு பாடிக்கிட்டே ஆடாம. ஆமா பாடிக்கிட்டே ஆடணும். அப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க. ஐயோ ஐயோ. சரி இப்ப பாடிக்கிட்டே ஆடுங்க பார்க்கலாம். அதுக்கு வரேன். வணக்கம் வைக்கணும்ல. மார்புனோவா? அப்ப வணக்கம் வைக்கிறேன். வணக்கம் வைக்கிறீங்க. மார்கழி திங்கள் அல்லவா. ரெண்டுமே தப்பு. இங்க வா. எங்க தப்பு பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். எங்க தப்பு பண்ணி காலை வணக்கல. சரிங்களா? தினடா இது கண்ணி வெடி வச்ச மாதிரி இருக்க. அப்படி இல்ல. பேசிக்கா நீ பண்ண தப்பு வந்து பாட்டுல பண்ணிக்கிற. மார்கழி திங்கள் பாருங்க மார்ச் மாசம்டா. இன்னைக்கு திங்கக்கிழமை கிடையாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த மார்கழியும் கிடையாது திங்கக்கிழமை கிடையாது. ரெண்டுமே மிஸ்டேக் விட்டீங்க. அப்ப நீங்க எப்படி பாடி இருக்கணும்? மார்ச் மாசம் ஞாயிறு அல்லவா. ட்ரெண்டிங் விடுங்க ஷோ அல்லவா. நாங்க ரெண்டு பேரும் கொடுக்கறது அலப்பற அல்லவா. ஓகே. மார்கழி திங்கள் அல்லவா பாடலுக்கு சிறப்பான ஒரு நடனம், வாத்தியக்கறி வாசிப்பு, அதே மாதிரி இந்த பாடல். மார்கழி திங்கள் அந்த பாட்டு வந்து நிற்குது. கேரளா ஸ்டைலில் வாசிச்சு ஒரு அக்கா வயலையும் வாசிக்கிறாங்க. அவ்வளோதானே? பார்ப்போம். இல்லை அப்படி நம்ம பார்த்து ட்ரெண்டிங்கில் எப்படி ஷோ யாரா நீ அப்படிங்கிறீங்கன்னா நான் அந்த ஷோக்கு வந்து புதுசாக வந்துக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு அருள் பிளெஸிங் என்ற பேர் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிளெஸிங்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் மிஸ்டர் பிளெஸிங்? வரேன். சூப்பர் சாங் பண்ணுறேன். பூங்காற்றிலே வெண்மேகம். பூங்காற்றிலே வெண்மேகம் பொன்னானதோ. பொண்ணாகாத இப்படியே பேசுனா வாய் புண்ணாயிரும். கரெக்டாக சொல்கிறா. பூங்காற்றிலே வெண்மேகம் பொண்ண. பூங்காற்றிலே என் சுவாசத்தை தனியாக நானும் பார்த்தேன். தரை மீதொரு புயல் வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன். ஏன்னா தாடி தேடி தேடி பார்த்தேன்ற மிஸ் பண்ணிட்டு ஒய்யாவோ ஒய்யாவோ அது பாடிட்டு இருக்கிறேன். ஆமா சொந்தக்காரலாம் வந்துக்கிறாங்க. அத்தை மாமி என்ன கதை? அத்தையா இன்னில நீ செத்த வாடி. ஸோ இந்த துணியை காய போட்டு மரம் இல்லை. ஓ ஏண்டா டேய் நீயா என்னடா மூஞ்சில பூ பூத்துருக்கு? இல்லடா அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்கேன். துணி காய போடலாம்னு வந்தடா. இரு 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 இரு. என்ன அடுத்த பாட்டு அப்படி என்ன பண்றீங்க? ஐ சப்பா ஓ ஐஸ் விக்கிறதெல்லாம் இங்க தேவையில்ல. என்ன மேட்டர்னு சொல்லவா? அப்ப பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம். பனிக்கூட்டமா? நான் பனி சேர்ந்து ஒண்ணா கூட்டமா நிக்கிற மாதிரி இருக்குது. வாட் மேன் லாப்பிங் சீரியஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணுவோம். எடுத்தோடனே நீங்கள் அடுத்து பார்க்க இருக்க பாட அது அதுதான் வித்தியாசமா பண்றியா? பண்ணிடுறியா? பண்ணிட்டு ஐ சப்பா ஊ. அடுத்த வரப்போகிறது பூக்கள் ஒளிந்திருக்கும் பனிப்புற்றம் அளித்தம். அது பூக்களுக்கு வச்சு அந்த மாதிரி பாட்டு வந்துட்டு இருக்குது. இந்தா துணியை கொண்டு போய் லாட்ரி கொடுத்துட்டு பூவை கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு டீ ஒன்று எடுத்து வச்சுட்டு கழுவ மாட்டியோத. ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசமுள்ள பூவை பார். பூவாசம் அதிசயமே. அப்புறம் அருளே இந்த 90s கிட்ஸ் உனக்கு என்ன தெரியுமா? 90s கிட்ஸ் தான் மச்சான். நீ 90s கிட்ஸா? ஃபர்ஸ்ட்
நாமண்டா ஆளை பார்த்தா 90s 2 கிட்ஸ் போட்டு கேவலப்படுத்த மச்சான். சரி ஓகே மச்சான். நீங்க நம்ம அதான் அவளை அடிக்கடி பார்க்குறோம். நைஸ் டு மீட் யூ. எஸ், அதனால தான் இந்த 90s கிட்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து நிறைய பட்டிருக்கோம். ஆக்சுவலாக வெக்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம், துக்கப்பட்டோம், துயரப்பட்டோம். இத்தனை பட்டு நீங்கள் திருந்தலையேவா? காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னீல கண்ணில் மொத்தம் எத்தனை என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது சொல்லுங்கங்க, எடுத்துட்டீங்களா? ரெண்டு 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 வரணும். அளவெல்லாம் சரி தானே? 4 அடி 5 அடி இருந்தால் போதும். சவப்பெட்டியா சொல்கிறேன்? இல்லை மச்சான், எனக்கு வைக்கிறேன், அனுப்பி விட்ருங்க. சூட்கேஸ் 2 ஆர்டர் பண்ணேன்டா. ஏன் சார்? இல்லை, என் மச்சானோட ஒரு வாய்க்கா தாக்குறாரு, அதுக்கு அதான் சூட்கேஸோட முடிச்சுக்கலாமே அப்படின்னு. சார் முன்னெல்லாம் பிரச்சனைனா கோர்ட் கேஸுக்கு தானே சார் போவீங்க? ஐயோ, இப்போ சூட்கேஸோட முடிச்சிடுறாங்கங்க. சார் நீங்கள் என்ன இருந்தாலும் நல்லா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார் உங்கள் ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க சார். சார் வெளில நீங்கள் எப்போ அரசியலுக்கு வருவீங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த சூட் கேஸ் மேட்ரு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சார். என் சைஸில் சூட் கேஸே இருக்காது சார். நான் பண்ணுறேன் சரித்தானே. உங்கள் உயரம் எவ்வளோ மாதிரி? அதுவே பிரச்சனை இல்லை சார். சார் நீங்கள் வர்ற வழியில் நான் வரல சார், நான் அங்கிட்டு போகிறேன் சார். சார் ஓகே சார், தாடியை சேவிங் பண்ணால் சல்மான் கான் மாதிரி இருப்பீங்க. ஏன்னா வாய்க்கு சட்டர் போட்டிருக்கீங்க பாருங்க. வாயை மூடினீங்கன்னா நல்லா இருப்பீங்க சார். சார் நல்லா இருக்கீங்க. கம்ப்ளீட்டாக மூடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் சார். ரொம்ப நன்றி சார். அங்கே பாருங்க, உங்கள் பெரியப்பா வந்திருக்காரு. அங்கே பெரியப்பா சூட் கேஸா. அடுத்த அந்த தாய் அப்படின்ற தாய்மையை பற்றி நம்ம பாடுறதுக்காக ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். தாய்மை, தாய் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன், ஏன்னா எனக்கு ஆபத்து வந்துட்டு இருக்குடே. அண்ணே எதுனாலும் பேசிட்டு இருக்கோனே. அண்ணே சூட் கேஸ் கொஞ்சம் இருறா, அந்த சூட் கேஸ் பிடிச்சிட்டு வேணாம். விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான். என்ன கிலோ உட்காந்துட்டேன். ஆனால் போன டேக்கில் என்ன எத்தனை அதாவதுண்ணே அது அதனால போக விட்டு புறமண்டையில் தாக்குறது அப்படி வேணும்னு அடிக்கல. தெரியாமல் சின்ன பையன் அறியா பையன் தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணுறது தானே. இப்போ நீ தெரிஞ்சு ஒன்று பண்ணணும். என்னது? அவர் தெரியுமா உனக்கு? யாரு வருவார் இப்போ. நல்லவர், நானும் தெரிஞ்சவர், டெக்னாலஜியில் வளர்ந்தவர். தெரியும். பைத்தியக்கார பையல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ பாட்டு கண்ட விஷயத்துக்கு பேசிட்டு இருப்பியா? உன் வாய் இருக்குன்னா எது வேணா நீ பேசுவியா? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் டேய், உனக்கு வந்து வாய் இருந்தா எது வேணா பேசுவியாடா? யாரா நீ? மண்டையை வந்து கீரை பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆனால் பாருன்னு என்ன பேச அது வேற வாய்க்கு வேற சட்டர் போட்டிருக்க. தாடியை வேற சேவ் பண்ண மாட்டேங்கிற. அவன் ஃபோனில் யாரோ எங்கேயோ இருக்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்டா. நீ என்னடா பண்ற? நமக்கு சரி, அண்ணனை பார்த்து தக்காளி தொக்குங்கிறியா? டேய், அண்ணனை பார்த்து தக்காளி தொக்கு மாதிரியா இருக்கு? நல்லா பாடுறா, கட்ட சம்பல் மாதிரி இருக்காரா? நீ பேசுகிற டைலாக் மாதிரியே இருக்கு மச்சான். இல்லை அவன் பேசிடுவானோன்னு நினச்சி பேசுகிறீங்கல்ல. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நான் டெக் குரூவில் ஃபேஸ்புக் இருக்குது தெரியுமா? அது இன்ஸ்டாகிராம் இருக்குது தெரியுமா? அது இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போன வாரம் சொல்லி கொடுத்தேன். 2 ஸ்டெப் எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த ஸ்டெப்பே ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அது எப்படி அந்த செகண்ட் ஸ்டெப் போகிறதுன்றது சரி சரியா? அதை சொல்லித்தரேன், சமத்தா பண்ணிட்டு இருக்கணும். 2 ஸ்ட்ரோக்கோட மட்டுமா 4 ஸ்ட்ரோக் 3 ஸ்ட்ரோக்கெல்லாம் இருக்கானே? அதை நான் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு தனியாக. இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் எப்படி ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் அதை எனேபிள் பண்ணுறது. ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு. அதை யாராலையும் தொடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் காலையில் எழுமுனதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமே ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான், தன்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லைனா தன்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்மளை அறியாமலே நம்மளோட பாஸ்வேர்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, நமக்கே தெரியாமல் நம்மளோட பாஸ்வேர்டு இன்னொருத்தர் ஆட்டையை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாங்க. நம்ம பொதுவாக நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கோ லாகின் ஆகும்போது நம்மளோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து மட்டும்தாங்க லாகின் ஆகும். இது காலங்காலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயங்க. ஆனால் இதையும் தாண்டி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டியை ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்னா என்னன்ட்டுன்னு போன வார எபிசோட்லேயே எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். நம்ம வசந்தம் டிவி ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இல்லைனா நம்ம வசந்தம் டிவி யூடியூப் சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் சம்மந்தமான முழுமையான ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் கொடுத்துருப்பேங்க. இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், நம்ம பாவிச்சிக்கிட்டு இருக்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் எப்படி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தாங்க. முதலாவதாக ஃபேஸ்புக்கில் எப்படி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனை எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம்.
உங்களோட மொபைலில் ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஆப்போட ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் மெனு பட்டன் ஒன்று இருக்குங்க, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே போனீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஒரு மெனு இருக்குங்க. செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்ற மெனு ஐட்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ப்ரைவசி ஷார்ட்கட்ஸ்ன்ற ஒரு மெனு ஐட்டம் இருக்குங்க, அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரைவசி ஷார்ட்கட்ஸ்ன்ற பேஜில் இருப்பீங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா யூஸ் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஒரு பட்டன் இருக்குங்க, அது கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கை பொறுத்தளவில் உங்களுக்கு மொத்தமாக 2 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மெத்தட்ஸ் தாங்க இருக்குது. அதில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் மெசேஜை யூஸ் பண்ணி எப்படி இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனை எனேபிள் பண்ணுறதுன்னு தான். அந்த மெத்தட் எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டாவது இருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணால் அதுக்கு வர கோட் எந்த நம்பருக்கு வரணும் அப்படின்றத கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பர் என்னன்ட்டு அதில் காட்டும், அது கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. அப்படி இது வரைக்கும் உங்களோட ஃபோன் நம்பரை உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துடலன்னு சொன்னால் எட் ஃபோன் நம்பர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ணதுக்கு பிறகு ஃபேஸ்புக்கிலேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடுன்னு வருங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடு அப்படியே அந்த கன்ஃபர்மேஷன் கோடுன்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டுக்கான 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் உங்கள் மொபைல் நம்பருக்கு எனேபிள் ஆகிருங்க. இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனுக்கான செக்ஷனுக்கு போயிருப்பீங்க. அதுக்கு கீழே பாருங்கள் ரிகவரி கோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கப் கோட்ஸ் 10 தருவாங்க. அந்த பேக்கப் கோடை நீங்கள் கவனமாக எங்கே சரி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களோட எஸ்எம்எஸ் மெத்தட் வேலை செய்யலைன்னு சொன்னால் இந்த ரிகவரி கோடில் ஏதாச்சும் ஒரு கோடை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டெம்பரரியாக லாகின் ஆகலாங்க. ஸோ இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனை உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு எனேபிள் பண்ணதுக்கு பிறகு திரும்ப உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகிற நேரம் உங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ஃபோனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கோடு வருங்க. அந்த எஸ்எம்எஸ் கோடை கொடுத்து சப்மிட் பண்ணால் மட்டும்தாங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி லேயர் கொடுக்குறனால உங்களோட அக்கௌண்ட்டை இன்னொருத்தர் பாவிக்கிறதுலேருந்து காப்பாற்றி கொள்ளலாங்க. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எப்படி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதலாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் 3 கோடு மாதிரி இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு மெனு ஓப்பன் ஆகுங்க. மெனு ஓப்பன் ஆனதுக்கு பிறகு கீழே செட்டிங்ஸ்ன்ற ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் பேஜுக்கு போயிருப்பீங்க. அங்கே செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா செக்யூரிட்டின்ற செக்ஷனுக்கு போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்னு இன்னொரு பட்டன் இருக்குங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கெட் ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கை மாதிரியே 2 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து எஸ்எம்எஸ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது, அப்படி இல்லைண்டா ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஆப் மூலமாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷனை நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எனேபிள் பண்ணிக்கிறது தாங்க. அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் நம்பர் என்னன்றது இன்ஸ்டாகிராமில் காட்டும். அப்படி இல்லை உங்களோட ஃபோன் நம்பரை ஆல்ரெடி கொடுத்துடலன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்களுக்கு ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடை இந்த பிளேஸ் ஹோல்டரில் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ஃபோனில் இன்ஸ்டாகிராமுக்கான 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் ஆகிருங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் லாகின் ஆகிற நேரம் அது கம்ப்யூட்டர் ஆகட்டும் ஃபோனாக இருக்கட்டும் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தது பிறகு நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்து இன்ஸ்டாகிராம்லேருந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கோடுன்னு வரும். அந்த கோடை டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உள்ளுக்கு போக முடியும். ஸோ இப்படி தாங்க உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் எனேபிள் பண்ணி இன்னொருத்தர் உங்கள் அக்கௌண்ட்டை பாவிக்கிறதுலேருந்து இன்னொருத்தர் உங்கள் அக்கௌண்ட்டை பாவிப்பதிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நாங்கள் பார்த்த இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்ற மெத்தட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமான அனைத்து நல்ல நல்ல விஷயங்களோட அடுத்த வாரமும் உங்களோட வந்து சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். வணக்கம். ஐயோ கீரி பிள்ளை தெரியாது. இங்கே வா இங்கே போகிற அண்ணே ஊருக்கு போகிறேண்ணே. ஊருக்குண்ணா? ஊருக்கு தான். எதுக்கு? ஊருக்கு வர்றேன். என்ன பிரச்சனை? நல்லா கட்ட முடிச்சுட்டு போங்க. டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஊருக்கு போகணும் சொல்லிட்டு வந்து செஞ்சு தரேன். 100 ரூபா வேணுமா வேணாமா? நீங்கள் சூட் கேஸ்லாம் எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சூட் கேஸ் வந்து உங்களை சொல்லலைங்க, அது மச்சானோட நான் முடிச்சுக்குவேன். இல்லை நீங்கள் வந்து அப்போ உங்க கூட ப்ரோக்ராம் பண்ணால் நான் சூட் கேஸில் பூட்ட கேஸ் ஆயிடுவேன். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட் கேஸில் சரி, அதை நான் சூட் கேஸ் அது நீங்கள் ஏன் சார் டார்ச்சர் பண்ணுறீங்க? பிடிங்க அப்போ இந்த பூவை வச்சுக்க. அதாவது நீ வந்து இனிமேல் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவேன்? சூட் கேஸ் தான் எடுப்பேன்.
கோர்ட் கேஸ்க்கு போறோம். கோர்ட் கேஸ். சரி இப்போ என்ன பண்றேன், நான் இந்த சோழ நம்ம கிளம்ப போறோம். ஆனா இந்த சோழ நம்ம கிளம்புறதுனா நீங்க எங்களை தொடர்ந்து நிற்கின்றோ, இல்ல நான் வந்து எங்களை பச்சோந்தி என்றோ, இல்ல நான் கூடு விட்டு கூடுதாவும், அது என்னது, அது இன்னும் நினைச்ச கூடாது, நினைச்சு கொள்ள வேண்டாம். அதனால இப்போ நம்ம சோழ விட்டு போறதுக்கு முக்கியமா ஒருத்தங்களை வச்சு ஞாபகப்படுத்தணும். அவங்க யார் அப்படின்னு, அவங்க தான் விஜயா ப்ராடக்ட்ஸ். ஆமாம், அவங்க 32 இயர்ஸா அதுக்கு மேலே ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சூப்பரான குக்கிங் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. விஜய் ப்ராடக்ட்ஸ் தூய்மையான சமையல் பொருட்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எந்த வித கலப்படமே இல்லாத பொருட்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இவன் கலப்படமாக இருந்தாலும் அவங்க கலப்படம் இல்லை. சொல்லுங்க தேவையா இருப்பது சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொண்டை கொஞ்சம் கவுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். தொண்டை கவரத்துக்கு அவங்களோட ஐட்டம் இருக்குங்க. என்ன இருக்கு? மிளகு ஜூஸ் இருக்குங்க. அது வாங்கி போட சரியா? விஜயா மிளகு பொடிகளை வாங்கி ஜூஸ் குடிச்சு விட்டுருங்க. நல்லா இருக்குமே. ஆமா, செஞ்சிருவாப்பா. கண்டிப்பா விஜய் ப்ராடக்ட்ஸ் வாங்கி பாவீங்க. நமது சுவை முழு நாட்டுக்கும். ஆனா தொண்டை கவுக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம்மா, குடிச்சிருப்போம். வாங்கண்ணே, நல்லா இருக்கும். போயிட்டு வரோம். என் பேர் யசுதருங்க. என் பேர் அருளுங்க. வரேன். பிளெஸிங்ஸ். அங்கங்க போறீங்க? இங்க இப்போ நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? ஐயோ, இல்ல, plan change. அத்தை, வரேன் அத்தை.